Hello everyone, welcome. So JEE Mains Mathematics Previous Crash Course Day 24 ல இருக்கும். So Continuity Part 3. So Part 1, Part 2 of Continuity பார்க்கலாம்னா பார்த்துருங்க. So Problem 7ல ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல. So we'll start with problem number 8. ஓகேவா? So ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். F is a function from real number to real number defined as f of x பாத்தீங்கன்னா 5 if x is less than or equal to 1. 1 ல இருந்து 3 வரை ஃபங்க்ஷன் வந்து a plus bx. 3 to 5 ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா b plus 5x. When x is greater than or equal to 5, function வந்து 30. Okay. Then f is continuous. அதாவது f வந்து continuous ஃபங்க்ஷனா இருக்கும். For what values of a, b ன்னு கேக்குறாங்க. a க்கும் b க்கும் நீங்க என்ன வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து continuous ஃபங்க்ஷனா இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ continuous ஃபங்க்ஷனா இருக்கணும் அப்படின்னா a-வும் b-யும் என்ன வேல்யூவா இருக்கணும்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கணும். அப்பனா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் என்னது? இட் இஸ் கண்டினியூஸ் அட் ஈச் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட். எல்லா பாயிண்ட்லயுமே ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அந்த ஃபுல் ஃபங்க்ஷன் நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். கரெக்டா? ஓகே. சோ நல்லா பாருங்களேன். அப்பனா நம்மளுக்கு இங்க பிரேக் பாயிண்ட் யாரு? 3 பிரேக் பாயிண்ட் இருக்கு. 1 3 5. அப்ப 1லயும் கண்டினியூஸா இருக்கணும், 3லயும் கண்டினியூஸா இருக்கணும், 5லயும் கண்டினியூஸா இருக்கணும். ஓகேவா? மொத்தமே கண்டினியூஸா இருக்கணும். பட் ஷூரா 1 3 5 என்னவா இருக்கணும்? கண்டினியூஸா இருக்கணும். சோ அப்ப கண்டினியூஸ் அந்த 1 3 5 அந்த 3 பாயிண்ட்லயுமே கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா ஃபார் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ பின்னு கேட்கறாங்க. எல்லா பாயிண்ட்லயுமே கண்டினியூஸா இருக்கணும். பட் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னா இந்த பிரேக் ஆர ரீச் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? We will give more importance. Okay. It should be continue. It will be continuous. It will be continuous at x is equal to 1. எப்போ சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ? When limit extending to 1, f of x is equal to f of 1. கரெக்டா? A function f of x is continuous at a. எப்போ? If limit extending to a, f of x is same as f of a. அதாவது f of x is continuous at x is equal to a. எப்போ அப்படின்னா whenever this happens, limit extending to a, f of x is equal to f of a. இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா 1லயும் கண்டினியூஸா இருக்கணும், 3லயும் கண்டினியூஸா இருக்கணும், 5லயும் கண்டினியூஸா இருக்கணும். சோ ஒன்னொன்னா நம்ம பண்ணுவோம். சோ கண்டிப்பா 1ல கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா this has to be equal. அதாவது what is limit extending to 1 f of x? இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we need to find left hand limit, we need to find right hand limit. ஓகேவா? சோ அப்ப what is left hand limit formula? Limit s tending to 0 f of முதல்ல LSL கண்டுபிடிப்போம். limit s tending to 0 f of a minus h. So limit s tending to 0 f of நம்மளுக்கு a வந்து we are checking at 1. So இப்ப f of 1 minus h. So limit s tending to 0 f of 1 minus h. So 1 minus h பாத்தீங்கன்னா constant function 5. So இப்ப எப்ப என்னவா இருக்கும்? 5 இருக்கும். ஓகே. இப்ப RHL என்ன ஆயிடும்? Limit s tending to 0 f of a plus h. So limit s tending to 0 f of 1 plus h. So limit s tending to 0 1 plus h. இதுதான் ஃபங்க்ஷன் கரெக்டா? a plus bx. So replace x by 1 plus h. கரெக்டா? 1 plus h இருக்கும்போது h வந்து very very small tending to 0. So இப்போ இந்த இன்டர்வல்ல இருக்கும். இப்போ a plus bx தான் ஃபங்க்ஷன். Replace x by 1 plus h. When h is tending to 0, இவன் 0 ஆயிடுவான். இப்போ 1 plus 0 இருக்கும். So இப்போ இது a plus b ன்னு வரும். What is f of 1 value? f of 1 value என்னது? 1 எங்க included? இங்க தான் included 1. இப்போ f of 1 value வந்து 5. ஓகேவா? So it will be continuous at 1. It will be continuous at x is equal to 1 when the left hand limit is equal to right hand limit is equal to function value. So left hand limit வந்து 5, right hand limit வந்து a plus b, function value 5. அப்ப this implies a plus b வந்து 5 ஆ போகணும். எப்பப்பெல்லாம் a plus b 5 ஆ போதோ அப்பப்பெல்லாம் அந்தந்த வேல்யூஸ் ஆஃப் a bக்குலாம் 1ன்ற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும். ஓகேவா? 1ன்ற பாயிண்ட்ல எப்ப கண்டினியூஸா இருக்கும் அப்படின்னா whenever a plus b 5 ஆ போகும்போது 1ன்ற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும். பட் நம்ம இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லா கண்டினியூஸா இருக்கணும். 1லயும் இருக்கணும், 3லயும் இருக்கணும், 5லயும் இருக்கணும். இப்போதைக்கு நம்ம ஒண்ணு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சப்போஸ் क्वेश्चनல வந்து for what values of ab your f of x is continuous at 1. அப்ப whenever a plus b is 5, f of x will be continuous at 1. ஓகேவா? பட் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும்? 1ல மட்டும் கண்டினியூஸா இருக்க கூடாது. எல்லா பாயிண்ட்லயும் கண்டினியூஸா இருக்கணும். சோ அப்ப 3லயும் இருக்கணும், 5லயும் இருக்கணும். பிரேக் பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஓகேவா? சோ இப்போ for continuity
ஃபார் கண்டினியூட்டி அட் x equal to 3. இப்போ நம்ம 3ல செக் பண்ணுவோம். ஸோ 3ல கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 3 f of x has to be equal to f of 3. கரெக்டா? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 3 f of x has to be equal to f of 3. ஸோ அப்போ இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இதுக்கு ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். அப்போ இஸ் ஈக்குவல் டு f of 3 ஈக்குவேட் பண்ணணும். ஓகே. வாட் இஸ் LHL? ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of a minus h. So, இப்போ limit extending to 0, f of a minus h. So, இப்போ f of 3 minus h. So, இப்போ limit extending to 0, இப்போ 3 minus h function, so 3 minus h இங்கே வரும். So, a plus bx. So, a plus b, x பதில் 3 minus h. So, நீங்க h நீங்க 0 கொண்டு போனீங்க அப்படின்னா a plus 3b அப்படின்னு வரும். இப்போ அடுத்து RHL கண்டுபிடிங்க. So, RHL வந்து limit extending to 0, f of a plus h. So, limit extending to 0, f of 3 plus h. So, 3 plus h இங்கே வரும். So, இப்போ b plus 5x. So, b plus 5x, x பதில் b plus 3 plus h. So, limit extending to 0. So, இப்போ 0 நோக்கி போகும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா b plus 15 வரும். கரெக்டா? b plus 15 வரும். அடுத்து ஃபங்க்ஷன் வேல்யூ அட் 3. வாட் இஸ் f of 3? 3 இங்கே தான் இருக்கு. ஸோ f of 3 வந்து b plus 15. கரெக்டா? b plus 15. ஸோ இப்போ ஃபார் கண்டினியூட்டி at x is equal to 3, LHL, RHL has to be equal to f of 3. LHL, RHL at x is equal to 3. LHL என்ன வந்து a plus 3b, RHL வந்து b plus 15, f of 3யும் b plus 15. ஸோ அப்போ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா a plus 3b has to be equal to b plus 15. ஸோ எப்பப்பெல்லாம் a plus 3b is equal to b plus 15 போதோ அப்பப்பெல்லாம் 3ன்ற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும். ஓகே. இப்போ அடுத்தது என்னது? 5லயும் கண்டினியூஸா இருக்கணும். ஏன்னா ஃபங்க்ஷன் has to be continuous at or all எல்லா எக்ஸ்ட்ரா கண்டினியூஸா இருக்கணும். ஓகே. ஃபார் கண்டினியூட்டி at x is equal to 5. ஸோ அதே மாதிரி என்ன சாட்டிஸ்ஃபை ஆகணும்? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 5 f of x has to be equal to f of 5. ஸோ மாதிரி LHL கண்டுபிடிங்க. ஸோ வாட் இஸ் LHL? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0, f of 5 minus h. ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0, f of 5 minus h. ஸோ 5 minus h இங்கே வரும். ஸோ இப்போ b plus 5x. ஸோ when h is tending to 0, இவன் என்ன ஆயிடுவான்? b plus 25 ஆவான். So now you find RHL. So limit s tending to 0, f of 5 plus h. So 5 plus h இருக்கும்போது constant function எப்பவுமே 30 தான் வருவான். அதே மாதிரி f of 5 வேல்யூ என்னது? f of 5 வேல்யூ 30. So for continuity at 5, LHL has to be equal to RHL has to be equal to function value at 5. So, b plus 25 has to be equal to 30. f of 5 is 30. Okay, so we need to find an AB that satisfies all three equations. Correct? So, we need to find AB such that it satisfies 1, 2 and 3. ஆமா தானே? ஏன்னா it has to be continuous for all x. ஓகேவா? it has to be continuous for all x. இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருந்தது அப்படின்னா, கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா it has to be continuous at 135. அப்போ 135 மூணு பாயிண்ட்லயுமே கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா your AB should satisfy all three condition. கரெக்டா? மூணுமே AB induce AB a plus b 5ம் வரணும். a plus 3b has to be equal to b plus 15. அப்புறம் b plus 25 has to be equal to 30. இது மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகிற AB தான் எல்லா பாயிண்ட்லயும் கண்டினியூஸா இருக்கும். கரெக்டா? மூணு பாயிண்ட் கண்டினியூஸா இருக்கும் இப்போ 135ல. ஓகே. ஸோ அப்பனா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா a plus b வந்து 5 ஆக்கணும். செகண்ட் வந்து a plus 3b has to be equal to b plus 15. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா b plus 25 has to be equal to 30. So you need to find AB that satisfies all three conditions. So from 3 b என்னவா போய் ஆகணும்? 5 போய் ஆகணும். From 1 a என்னவா போய் ஆகணும்? a is equal to 5 minus b. So 5 minus 5 a 0 போய் ஆகணும்.
ஸோ அப்போ 3 படி b 5 போய் ஆகணும், 1 படி a 0 போய் ஆகணும். பட் ஃப்ரம் 2 a plus 3b has to be equal to b plus 15. இப்போ a வந்து 0, 3 times b வந்து 5 is equal to b வந்து 5 plus 15. 15 is equal to 20யா? தப்பு, சாட்டிஸ்ஃபை ஆகல. இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா ஏபி வந்து ஏ 0வா இருக்கணும், பி 5ஆ இருக்கணும். பட் அந்த ஏபி இது சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ அப்போ there is no values of AB, there is no values of A and B such that it satisfies all three conditions, all three condition. ஸோ அப்போ எந்த ஏபி எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனானோ அந்த ஏபிக்கு தான் ஃபுல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கும். அப்ப எந்த ஒரு ஏபி யூ cannot find ஏபி such that this will be a continuous function. இப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து சான்ஸே கிடையாது. கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அப்போ நாட் கண்டினியூஸ் ஃபார் எனி வேல்யூஸ் ஆஃப் ஏபி, எந்த ஏபி கொடுத்தாலுமே நம்ம ஏபி கிடைக்கல இல்ல, நம்மளுக்கு சப்போஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிட்டான் அப்படின்னா we can say ஏக்கு 0க்கும் பிக்கு 5க்கும் கொடுத்தீங்க அப்படின்னா இது கண்டினியூஸா இருக்குமா சொல்லிடலாம். பட் கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஏபி கிடைக்கவே இல்லை. அப்போ இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா எந்த ஒரு எதுக்கு ஏபி என்ன நம்பர் கொடுத்தாலும் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாவே இருக்காது. ஓகேவா? சூப்பர். I move on to 9th problem. ஓகே, ப்ராப்ளம் 9 பாருங்க, திரும்ப அதே மாதிரி ப்ராப்ளம் தான். Sorry, let a comma b belongs to a real number a not equal to 0. If the function f of x is defined as 2x square by a whenever x lies between 0 to 1, a when x lies between 1 to root 2, and 2b square minus 4b by x cube when x lies between root 2 infinity. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா is continuous on closed interval 0 to infinity. அப்ப ab என்னவா இருக்கணும்? இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கு இந்த இன்டர்வல்ல. அப்போ இந்த ஏவும் பியும் என்னவா, ஏக்கும் பிக்கும் என்னவா கொடுக்கணும்? லாசம் மாதிரியே இருக்குல்ல. லாசம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏபிக்குமே கண்டினியூஸா இருக்காதுன்னு சொல்லிட்டோம். பட் இங்க நம்ம கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஏபி நல்லா பாருங்க, இது வந்து கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to infinity. அப்ப கண்டிப்பா 1ன்ற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும், ரூட் 2 அப்படின்ற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும். ஓகேவா? since it is continuous on closed interval 0 to infinity, it will be continuous on all points in this interval. So it will be continuous on 1 only continuous-ஆ இருக்கும் and root 2லயும் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே எங்க இருக்கு? இந்த இன்டர்வல்குள்ள தான் இருக்கு. ஓகே, for continuity at x is equal to 1. So 1ன்ற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கு. அப்பனா this will satisfy limit x tending to 1 f of x is equal to f of 1. கரெக்டா? So அப்போ LHL at 1 RHL at 1 is equal to f of 1. கண்டுபிடிப்போமா ஒண்ணு? So முதல்ல LHL என்ன ஆயிடும்? So limit s tending to 0 f of a minus h. So அப்போ limit s tending to 0 f of 1 minus h. So limit s tending to 0 f of 1 minus h. So 1 minus h இங்க வரும். கரெக்டா? 1 minus h இங்க வரும். 1க்கு மைனஸ் 1ஓட கம்மி. So அப்போ 2x square by a, but x க்கு பதிலா பண்ணோம் replace x by 1 minus h. So but this will be limit s tending to 0 2 into a square plus b square minus 2ab divided by a. So when h is tending to 0, இவன் 0 ஆயிடுவான், இவன் 0 ஆயிடுவான். So அப்போ 2 by a ன்னு இருப்பான். கரெக்டா? ஓகே, சூப்பர். இப்போ now you find RHL. RHL வந்து limit s tending to 0 f of a plus h, limit s tending to 0 f of 1 plus h. So limit s tending to 0 f of 1 plus h. So f of 1 plus h இங்க இருக்கும். So எப்பயுமே வந்து அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் which is always equal to a. ஓகேவா? அடுத்து f of 1ஓட வேல்யூ என்னது? f of 1ஓட வேல்யூ என்னது? 1 எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. அப்போ அதோட வேல்யூ a தான். ஓகேவா? சோ அப்போ இது கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆகும், ஏன்னா it is continuous at 1. சோ அப்போ since it is continuous at x is equal to 1, so we know that we satisfy limit x tending to 1 f of x is equal to f of 1. So what is limit x tending to 1 f of x? அப்ப LHL RHL f of 1 எல்லாமே ஈக்குவலா போகும். LHL வந்து 2 by a, RHL வந்து a, f of 1 a. அப்ப this implies 2 by a has to be equal to a,
அப்ப this implies a square has to be equal to 2, but this implies a can be plus or minus root 2. a can be plus or minus root 2. இப்ப a root 2 இருக்கலாம் இல்ல minus root 2 இருக்கலாம். ஓகேவா? a can be plus or minus root 2. சூப்பர். அப்ப நமக்கு எல்லாமே எல்லா ஆப்ஷனுமே இப்போதைக்கு வேனிஷே ஆகல. a can be plus root 2 or b can be minus root 2 இருக்கலாம். ஓகே. a not equal to 0 is continuous on close to equal to 0. ஓகே சூப்பர். இப்ப பாருங்களேன். அதே மாதிரி 1ன்ற பாயிண்ட் கன்டினியூஸா இருக்குன்னு சொல்லிட்டு a can be plus or minus root 2 சொல்லிட்டோம். இப்ப இதே மாதிரி b லயும் என்னவா இருக்கும்? சாரி root 2 லயும் என்னவா இருக்கும்? கன்டினியூஸா இருக்கும் இல்ல? So it is also continuous. If it is also continuous, it is also continuous at x is equal to root 2. அப்ப என்ன அர்த்தம்? Limit extending to root 2 f of x is equal to f of root 2. Correct? The function is continuous at a na limit extending to a f of x is equal to f of a. So இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா you need to find LHL, you need to find RHL, அதுக்கப்புறம் f of root 2க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. all are equal னு போட்டு you find other unknown. ஓகே. நம்மளுக்கு LHL என்ன ஆயிடும்? So limit s tending to 0 f of a minus h. So limit s tending to 0 f of root 2 minus h. So root 2 minus h. So root 2 இங்க இருக்கும். So root 2 minus h. root 2 minus h இங்க வரும். So function value வந்து constant value which is always equal to a. அடுத்து RHL போடுங்க. RHL வந்து limit s tending to 0 f of a plus h. So limit s tending to 0 f of root 2 plus h. கரெக்டா? root 2 plus h. So இப்போ இது என்ன ஆயிடும் அப்படின்னா limit s tending to 0. So root 2 plus h இங்க வரும். So இப்போ 2b square minus 4b. 2b square minus 4b divided by x cube. Replace x by root 2 plus h whole cube. So இப்போ நீங்க h க்கு 0 போகும்போது என்ன ஆயிடும்? சாரி cube. h க்கு 0 போடும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா 2b square minus 4b divided by root 2 whole cube னு இருக்கும். அடுத்து f of root 2 ஓட வேல்யூ என்னது? f of root 2 ஓட வேல்யூ f of x இதுதான். So இப்போ 2b square minus 4b divided by root 2 whole cube. கரெக்டா? இதுதானே f of இதுதானே f of root 2 ஓட வேல்யூ 2b square minus 4b divided by x cube. So அப்ப f of root 2 whole cube னு ஆயிடும். ஓகேவா? சூப்பர். இப்போ பாருங்களேன். It is continuous at x equal to root 2. So அப்ப LHL is equal to RHL is equal to function value at root 2. இப்போ LHL என்னது? A. அதானே A தானே LHL. RHL என்னது? 2b square minus 4b divided by root 2 whole cube. f of root 2 value 2b square minus 4b divided by root 2 whole cube. சூப்பர். ஸோ அப்போ இது ரெண்டு நான் போய் ஆகணும், ஈக்குவலா போய் ஆகணும். ஏன்னா இது ரெண்டு ஆல்ரெடி ஈக்குவல்ல. ஸோ பட் திஸ் இம்ப்ளைஸ் a is equal to 2b square minus 4b divided by root 2 whole cube. ஓகேவா? ஸோ அப்போ a is equal to 2b square minus 4b divided by root 2 whole cube. இப்போ நம்மளுக்கு a வேல்யூ தெரியும்ல. If a is equal to plus root 2, a can be plus or minus root 2. If a is equal to root 2, you find the value of b. Okay. So இப்போ a க்கு root 2 கொடுத்தீங்கன்னா இப்போ root 2 is equal to 2b square minus 4b divided by root 2 whole cube. So இப்போ root 2 whole cube இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா root 2 whole power 4 ஆயிடும் is equal to 2b square minus 4b. So root 2 whole power 4 என்னது? root 2 root 2 root 2 root 2. So 2b square minus 4b. So root 2 to root 2 2. Even 2 ஆயிடுமா? So 2 2s are 4. So 4 is equal to 2b square minus 4b. அப்ப 2b square minus 4b minus 4 is equal to 0. இதை சால்வ் பண்ணினா you can find b இல்ல. இப்போ b is equal to plus or minus b is equal to கொண்டாட்டிக்கல minus b plus or minus root of b square minus 4ac divided by 2 times a. ஸோ இப்போ நம்மளுக்கு a வந்து 2, b வந்து minus 4, c வந்து minus 4. ஸோ இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா 4 plus or minus root of b square. ஸோ b square பார்த்தீங்க அப்படின்னா இருங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா? கரெக்டா? இது ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. சம் வந்து -4, ப்ராடக்ட் வந்து -8. கரெக்டா? சம் வந்து -4, ப்ராடக்ட் வந்து -8. ஸோ -8 வரணும், இங்க -4 வரணும். ஸோ என்ன பண்ணலாம்?
என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் வந்து -4 வரணும், ப்ராடக்ட் வந்து 8 வரணும். ஸோ என்ன பண்ணலாம், சம் வந்து -4, ப்ராடக்ட் வந்து -8. ஸோ 4 2s are ஓகேவா. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ண ஆயிடும் b is equal to 4 plus or minus root of b square minus 4ac divided by 2 times a. ஸோ அப்படின்னா 4 plus or minus root of 16 plus 4 2s are 8. 8 into 4 32. ஸோ 32 by 4 வரும். ஸோ இப்போ 4 plus or minus root 48 divided by 4. ஸோ நீங்க ரூட் 48க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 4 1s are 4 3s are, ஸோ 3 1s are. ஸோ 4 root 3 போட்டுக்கலாம், 4 root 3 போட்டுக்கலாம் divided by 4. நான் 4 காமன் எடுத்துட்டேன் அப்படின்னா 1 plus or minus root 3 divided by 4. ஸோ அப்போ b can be 1 plus or minus root 3. ஸோ அப்போ if a is equal to root 2, b can be 1 plus root 5 or b can be 1 minus root 5 or b can be 1 minus root 5. ஸோ அப்போ இது ஒரு பேர். ஸோ அப்போ root 2, 1 plus root 5 ஒரு பேரு, root 2, 1 minus root 5 ஒரு பேர். ஓகேவா. இதே மாதிரி ஏக்கு நீங்க -√2 கொடுத்தீங்கன்னா அதர் 2 பேர்ஸ் கிடைப்பான். இந்த 4 பேர்ல எந்த பேர் ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஓகேவா. இஃப் a is equal to root 2 போகும்போது இது கேஸ் 1. a is equal to root 2 போகும்போது நம்மளுக்கு b 2 கிடைச்சான்ல. அதே மாதிரி ஏக்கு -√2 கொடுத்தீங்க அப்படின்னா இங்க நம்மளுக்கு என்ன வருவான், -4ன்னு வருவான். இங்க -4 வரும்போது இங்க +4 ஆயிடும். ஸோ +4 போடும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இமேஜினரி ரூட்ஸ் கிடைச்சிருவான். ஸோ அப்போ நாட் பாசிபிள் இல்ல, a -√2 போகும்போது b நாட் பாசிபிள். ஏன்னா நம்மளுக்கு b வந்து பாருங்களேன், a √2 போகும்போது இது 2 வேல்யூஸ் ஆஃப் ஏபியுமே பாசிபிள். இஃப் a is equal to -√2 போகும்போது -√2 கொடுக்கும்போது நல்லா பாருங்க, இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இங்க மைனஸ்ன்னு இருக்கும், இங்க மைனஸ்ன்னு இருக்கும். ஸோ மைனஸ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்க மைனஸ் வந்துடும், இங்க மைனஸ் வந்துடும், இங்க மைனஸ் வந்துடும். அப்போ இது பிளஸ் ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும். அப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னா 16 - 32 வந்துடும். அப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பரா போயிடும். பட் நம்மளுக்கு என்னவா இருக்கணும், ரியல் தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ரியல் நம்பர்ஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப a -√2 போகும்போது b நாட் பாசிபிள். ஓகேவா. b does not belongs to ரியல் நம்பர். இப்போ b ரியல் நம்பரா இருக்காது, செக் பண்ணி பாருங்க. -√2 கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும், இங்க காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கிடைச்சிடும். ஒண்ணும் கிடையாதுப்பா, ஏக்கு -√2 கொடுத்தீங்கன்னா இங்க -4 வரும், இங்க +4 ஆயிடும், இங்க வந்து +4 ஆயிடும், இங்க வந்து -60 ரூட் ஆஃப் -16 வரும், which is not a real number. கரெக்டா. ஸோ அப்போ இவன் நாட் பாசிபிள். அப்ப இவன் தான் 2 பாசிபிள், a √2, 1 + √5 இல்லைன்னா √2, 1 - √5 இருக்கலாம். ஓகேவா. இப்போ எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ a √2 போகும்போது b can be 1 + √5 or 1 - √5. ஸோ இப்போ a √2 போகும்போது b can be சாரி இது √3 இல்ல, சாரிப்பா, இது √3 தானே, 1 + or -√3 தானே, சாரி 3 தானே இது, ஏன் 5 போட்டேன், 3 தானே இது. ஓகே 3, சாரி. ஸோ b can be +or - இப்போ b can be 1 + √3 or 1 - √3. கரெக்டா. ஸோ அப்போ a வந்து √2 போகும்போது b can be 1 + √3 or 1 - √3. ஸோ √2 போகும்போது b can be 1 - √3 இல்ல 1 + √3 இருக்கலாம். ஆப்ஷன் இங்க இல்ல, -1 + √3 இருக்கு. a -√2 போகும்போது b என்னவா இருக்காது, ரியல் நம்பராவே இருக்காது. ஸோ அப்போ ரெண்டுமே நாட் பாசிபிள், ரெண்டுமே நாட் பாசிபிள். இஃப் a is equal to √2, b does not belongs to a is equal to -√2, b does not belongs to real number. ஓகேவா. ஸோ அதனால இவன் நாட் பாசிபிள். ஸோ சி தான் கரெக்ட் ஆப்ஷனா வருவான். புரியுதா. ஈஸியான ப்ராப்ளம்ல, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ல. ஸோ a can be +or -√2, a can be +or -√2. a √2 போகும்போது b என்ன ஆகுது, b என்ன ஆகுது அப்படின்னா 1 + or -√3 வருது. இப்போ a √2 1 + √3 இருக்கலாம், இல்ல √2 1 - √3 இருக்கலாம். a -√2 போகும்போது b என்னவா இல்ல, ரியல் நம்பராவே இல்ல. ஏன்னா இங்க என்ன ஆயிடும் அப்படின்னா இங்க மைனஸ் இருக்கும், இங்க மைனஸ் இருக்கும், இங்க -4 இருக்கும், அப்ப இங்க +4 ஆயிடும்.
அப்ப இங்க +4 ஆயிடும். சோ அப்ப இங்க வந்து ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்துரும். இட் இஸ் நாட் எ ரியல் நம்பர். அப்ப b வந்து ரியல் நம்பரா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. b காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்தாகணும். சோ அப்போ a √2 தான் இருந்தாகணும். இப்ப a √2 இருக்குன்னா b can be 1 + √3 or 1 - √3. so a √2 இருக்குன்னா b can be 1 - √3 or 1 + √3 பட் ஆப்ஷன்ல இல்ல. சோ அப்போ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். -√2 இருக்கும்போது a b வந்து ரியல் நம்பராவே இருக்காது. சோ அப்போ ரெண்டுமே நாட் பாசிபிள். ஏன்னா 1 - √3 ரியல் நம்பர், 1 + √3 ரியல் நம்பர். கரெக்டா? சூப்பர். சோ மூவ் ஆன் டு 10th ப்ராப்ளம். நான் 10 பாருங்க. சோ we will stop after this problem. ஓகேவா? எல்லாமே ஒரே மாதிரி ப்ராப்ளம் தான். If the function f of x is defined by f of x is equal to a e power x plus b e power minus x when x lies between -1 to 1, cx square when x lies between 1 to 3, when x lies between 3 to 4, ax square plus 2cx be continuous for some a, b, c belongs to R. இந்த வந்து continuous function ஆ ஏதோ some a, b, c க்கு இந்த function வந்து continuous function. And f dash of 0 plus f dash of 2 வந்து e ஆகுது. Then what is the value of a ன்னு கேக்குறாங்க. அதாவது what is the value of a in terms of e. In terms of e ல கேக்குறாங்க. e யாரு? f dash of 2 plus f dash of 0 plus f dash of 2. இந்த function continuous function ஆ இருக்கு. இந்த function என்னவா இருக்கு? continuous function ஆ இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? It is continuous at all points. அப்ப கண்டிப்பா 1லயும் என்னவா இருக்கும்? continuous ஆ இருக்கும். 3லயும் continuous ஆ இருக்கும். ஏன்னா அதான் நம்மளுக்கு இங்க பிரேக் ஆகுது. பிரேக் turning point. So since it is continuous function, it will be continuous at 1 as well as it will be continuous at 3. கரெக்டா? சூப்பர். இப்போ நம்ம வந்து it is continuous at 1 அப்படின்னு போட்டு கண்டிஷனை கொண்டு வருவோம். it is continuous at 3 அப்படின்னு போட்டு கண்டிஷனை கொண்டு வருவோம். அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். f dash of 2 plus f dash of 2e அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணுவோம். அப்ப நம்ம கிட்ட 3 ஈக்குவேஷன் இருக்கும். அந்த 3 ஈக்குவேஷனை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா a வேல்யூ கண்டுபிடிக்கணும் in terms of e. பண்ணுவோமா? So it is continuous. Since it is continuous for some a, b, c belongs to R, it will be it is continuous at x equal to 1. ஓகேவா? நீங்க போன வீடியோல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 1க்கு 3க்கும் we will give more importance. ஓகே. அப்ப என்ன அர்த்தம்? This will satisfy limit extending to 1 f of x is equal to f of 1. கரெக்ட்டா? இது ரெண்டு ஈக்குவலா இருக்கும். சோ LHL RHL has to be equal to f of 1 ஆ இருக்கணும். கண்டுபிடிச்சிருவோமா? So what is LHL? Limit s tending to 0 f of a minus h. So limit s tending to 0 f of a minus h. So 1 minus h. So limit s tending to 0 f of 1 minus h. So இப்போ 1 minus h எங்க இருக்கும்? இங்க இருக்கும். So replace x by a e power x plus b e power minus x. When x is tending to 0, இவன் 0 ஆயிடுவான். So இப்போ a e power 1 plus b e power minus 1 இருக்கும். சூப்பர். இப்போ now we will find RHL. So RHL வந்து limit s tending to 0 f of a plus h. So என்ன ஆயிடும் அப்படின்னா limit s tending to 0 f of 1 plus h. So என்ன ஆயிடும் limit s tending to 0 1 plus h இங்க வரும். கரெக்டா? So cx square. So c into x square replace x by 1 plus h. When h is tending to 0, இவன் என்ன ஆயிடுவான்? c ன்னு ஆயிடுவான். அடுத்து f of 1 ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது? 1 எங்க இருக்கு? 1 இங்க தான் இருக்கு. அப்ப x க்கு 1 கொடுத்தீங்கன்னா c1 ஸ்கொயர் வருமா? c into 1 square. c into 1 square. So அப்ப c ன்னு வருமா? So since it is continuous at 1, it is continuous at x is equal to 1. So by LHL has to be equal to RHL has to be equal to function value at 1. So LHL வந்து AE plus B e power minus 1 has to be equal to RHL. RHL வந்து C, f of value C. இதை equation number 1 போடுவோம். ஓகேவா? சூப்பர். அப்ப C வேல்யூ வந்து AE plus B e power minus 1. ஓகே. இப்போ it is also continuous at 3. கரெக்டா? It is also continuous at x is equal to 3. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா இது continuous for some a, it is continuous function for some AB, for some ABC. அந்த ABC தான் கண்டுபிடிக்க போறோம். பட் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா a in terms of e கண்டுபிடிக்கணும். So அப்ப limit x tending to 3 f of x is equal to f of 3. அப்ப இதுக்கு you find LHL, இதுக்கு you find RHL. all r has to be equal. கரெக்டா? all r has to be equal. அப்பதானே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும்.
இரண்டு ஈக்குவலா தான் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். எக்ஸிஸ்ட் ஃபைனைட்லி அண்ட் ஈக்குவலாகவும் போகணும். ஓகே, now you will find LHL. What is LHL? Limit h tending to 0 f of 3 minus h. So limit h tending to 0 f of 3 minus h. So 3 minus h இங்கே வரும். So cx square தான் ஃபங்க்ஷனு. ஸோ ஹெச்சுக்கு 0 கொடுத்தீங்கன்னா 3 ஸ்கொயர் 9. ஸோ 9c வந்துடும். அடுத்து RHL கண்டுபிடிங்க. RHL வந்து லிமிட் h tending to 0 f of a plus h. ஸோ லிமிட் h tending to 0. ஸோ 3 plus h. ஸோ 3 plus h இங்கே வரும். ax square plus 2cx plus 2c x வந்து 3 plus h. 3 plus x by 3 plus h. when h is tending to 0 இவன் 0 ஆயிடுவான். 3 ஸ்கொயர் 9. ஸோ 9a வரும். when h is tending to 0 இவன் வந்து 6c இருப்பான். கரெக்டா? 9a plus 6c. அதே மாதிரி நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ f of 3 வேல்யூ என்னது? f of 3 இங்க இருக்கு. ஸோ c into 3 ஸ்கொயர். ஸோ 9c. ஸோ அப்போ it is continuous at 3. It is continuous and x is equal to 3. So LHL has to be equal to RHL has to be equal to function value by 3. So LHL வந்து 9c, RHL வந்து 9a plus 6c, f of 3 value வந்து 9c. அப்போ இதோட நான் போய் ஆகணும், ஈக்குவலா போய் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி 9c ஈக்குவல்ல. ஸோ அப்போ 9c is equal to 9a plus இது வந்து 6c பாரு. 6c 2 6 இல்ல. ஸோ 6c. ஸோ அப்போ 9c is equal to 9a plus 6c. ஸோ அப்போ 9c minus 6c is equal to 9a. இப்போ 3c is equal to 9a. a is equal to 3c divided by 9. இந்த 2 போடுப்பேன். ஓகேவா? ஸோ இது வந்து எப்போ இது வந்து 1. இது வந்து ae plus be power minus 1 has to be equal to c. அப்போதான் it will be continuous at 1. அதே மாதிரி 3c has to be equal to 9a. நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது கேன்சல் பண்ணிடலாம்ல. ஸோ கேன்சல் பண்ண அப்படின்னா 3 1s are 3 3s are. அப்போ c has to be equal to 3 times a. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? அண்ட் ஆல்சோ என்ன கொடுத்துருக்காங்க? f dash of 0 plus f dash of 2 வந்து ஈன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? f dash of 0 plus f dash of 2 ஓட வேல்யூ வந்து ஈன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டிரைவ் பண்ணி தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுப்போம். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ல இருந்து என்ன பண்ணணும்? a வேல்யூ கண்டுபிடிக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் e. a வேல்யூ கண்டுபிடிக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் e. நான் ஒரே பேஜ் மட்டும் விட்டுக்கிறேன். என்ன கண்டுபிடிக்கணும்? a வேல்யூ கண்டுபிடிக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் e. கரெக்டா? சூப்பர், கண்டுபிடிச்சிடலாம். ஈஸி தான். ஸோ இப்போ இது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இட் இஸ் கண்டினியூஸ் அட் 1 போட்டு ஒரு ஈக்குவேஷன், கண்டினியூஸ் அட் 3 போட்டு ஒரு ஈக்குவேஷன். இப்போ f dash of 0 plus f dash of 2 வந்து ஈன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? f dash of 0 plus f dash of 2 வந்து ஈன்னு கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிச்சிப்போம். இப்போ வாட் இஸ் f of x? f of x வந்து பார்த்தீங்கன்னா a e power x plus b e power minus x when x lies between -1 to 1. அடுத்து cx square when x lies between 1 to 3 இங்க 1 not included, 1 included இங்க. ஓகே, 1 not included. இங்க பாத்தீங்கன்னா ax square plus 2cx plus 2cx when x lies between 3 to 4. இதுதான் ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்ப f dash of x என்ன ஆயிடும்? டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பார்க்கலாம் டைரக்டா. ஸோ a into e power x பண்ணா e power x தான். e power minus x பண்ணா minus e power minus x. கரெக்டா? What is the derivative of e power minus x? Minus e power minus x. When x lies between -1 to 1. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா x ஸ்கொயர் பண்ணா 2x. ஸோ அப்போ 2cx ஆயிடும். When x lies between 1 to 3. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா x ஸ்கொயர் பண்ணா 2x. ஸோ அப்போ 2ax இருக்கும். இதை x பண்ணா 1. ஸோ 2c ஆயிடும். when x lies between 3 to 4. புரியுதா? இதுதான் f dash of x. இப்போ f dash of 0 plus f dash of 2e. what is f dash of 0? 0 எங்க இருக்கும்? இங்க இருக்கும். கரெக்டா? அப்ப f dash of 0 என்ன ஆயிடும்? a e power 0 plus b into minus e power 0 minus 0. கரெக்டா? இதுதான் f dash of 0 plus f dash of 2. அதாவது f dash of x ல you put 2 value. 2 எங்க இருக்கும்? இங்க இருக்கும். So அப்போ 2c into 2 is equal to e. So அப்போ a minus b. கரெக்டா? e power 0 1. e power 0 1. அப்போ a minus b plus 4c is equal to e. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா
A வேல்யூ கண்டுபிடிக்கணும் in terms of E. ஓகேவா? சூப்பர். இப்போ from 1, 2 and 3. So 1 என்ன சொல்லுது? 1 என்ன சொல்லுது அப்படின்னா C வேல்யூ வந்து அதாவது AE plus BE power minus வந்து C. 2 என்ன சொல்லுது அப்படின்னா C is equal to 3A. கரெக்டா? C is equal to 3A. 3 என்ன சொல்லுது அப்படின்னா A minus B plus 4C is equal to E. இதுதான் நம்ம ரிலேஷன். இந்த மூணு ரிலேஷன்ல இருந்து we need to find A in terms of E. கரெக்டா? அப்படிதான் ஆப்ஷன் இருக்கு. A in terms of E. The value of A is equal to in terms of E ல இருக்கு. ஓகேவா? சூப்பர். அப்போ from 1 AE plus BE power minus 1 is equal to C. அப்போ AE is equal to C minus BE power minus 1 தான். But this implies A is equal to C minus BE power minus 1 divided by E. இப்போ A in terms of E ஆ இருக்கணும். பட் இந்த Cயும் Bயும் ரிமூவ் பண்ணணும். அதாவது Cயும் Bயையும் ரிமூவ் பண்ணணும். in terms of E ஆ மாத்தணும். கரெக்டா? ஓகே. இப்போ பாருங்களேன். we know that C is equal to 3A. கரெக்டா? நான் எல்லாமே Aவும் Eவும் மாத்த போறேன். ஈக்குவேஷன் ஃபுல்லா நான் மாத்த போறேன். in terms of AE ஆ மாத்த போறேன். சோ அப்ப நம்மளுக்கு தெரியும் C வேல்யூ வந்து 3A. சோ நான் 3A ன்னு போட்டுக்கிறேன். P வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா this implies B is equal to எஸ்ஐ கொண்டு போயிடுங்க, எஸ்ஐ கொண்டு வந்துருங்க. ஸோ A plus 4C minus E ன்னு போட்டுக்கலாமா? A plus 4C minus E ன்னு போட்டுக்கலாமா? ஸோ B வந்து A plus 4C minus E ன்னு போட்டுக்கலாம். E power minus 1 divided by E. இது எப்படி வந்துச்சு? from 2 and 3. from 2 and 3. கரெக்டா? ஏன்னா நம்மளுக்கு வந்து AC வந்து 3A ன்னு தெரியும். B வந்து பாருங்க, B வேல்யூ என்னது? A plus 4C minus E. நம்மளுக்கு எல்லாமே in terms of A ல மட்டும் தான் இருக்கணும். A லயும் E லயும் இருக்கலாம். பட் இங்க C இருக்கு. பட் C நம்மளுக்கு 3A ன்னு தெரியும். ரீப்ளேஸ் பண்ணிடுங்க திருப்போம். ஸோ இப்போ 3A minus A plus 4 into C வந்து 3A ன்னு தெரியும். minus E power minus 1 divided by E. இதுதான் A. அவ்வளவுதான். சிம்பிளி பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ A is equal to 3A minus இது 13A ஆயிடுமா? 13A minus E power minus 1 divided by E. So, இப்போ A is equal to 3A minus, ஏன்னா C வந்து 3A, so 12A plus A 13A ஆயிடும். Okay. So, 13A minus E into 1 by E divided by E. E power minus 1 1 by E இல்ல. இப்போ E நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா LCM எடுங்க. So, இப்போ 3AE minus 13A minus E divided by E square ஆயிடும். கரெக்டா? E கிராஸ் மல்டிப்ளை பண்ணி E கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ அப்போ 1 by E into E square ஆயிடும். ஓகே. ஸோ அப்போ we have A is equal to 3AE minus 13A plus E divided by E square. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா AE square is equal to 3AE minus 13A plus E. ஸோ A எல்லாம் வச்சு கொண்டு வாங்க. ஸோ AE square minus 3AE plus 13A is equal to E. இப்போ நான் ஏவை காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா E square minus 3E plus 13 is equal to E. அப்போ this implies A value is E divided by E square minus 3E plus 13. கொண்டு வந்துட்டோமா? A in terms of E கொண்டு வந்துட்டோமா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். ஸோ A வேல்யூ பார்த்தீங்கன்னா E divided by E square minus 3E divided by E square minus 3E plus 13, sorry, plus 13. E divided by E square minus 3E plus 13. So, D is the right option. ரொம்ப ஈஸி இல்ல? ஒன்றும் கிடையாது. 3 ரிலேஷன் கொண்டு வரணும். என்ன ரிலேஷன்? 1ன்ற பாயிண்ட்ல கண்டினியூஸ். அப்பனா C has to be equal to AE plus BE power minus 1. 3லயும் கண்டினியூஸா இருக்கணும். அப்பனா C has to be equal to 3A. அப்புறம் F dash of 0 plus F dash of 2 E ஆ போகணும். அப்பனா A minus B plus 4C E ஆ போகணும். அப்ப இந்த 3 ரிலேஷனை வச்சு you find A in terms of E. நீங்க எப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா AE plus BE power minus 1 C ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து A வை எடுத்துட்டேன். நான் C-யும் B-யும் in terms of A வா மாத்துறேன். C வந்து 3A டைரக்டா மாத்திடலாம். B வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா A plus 4C minus E ன்னு போட்டுக்கிறேன். அகைன் C நான் 3A ன்னு மாத்திக்கிட்டேன் அப்படின்னா அகைன் என்ன பண்ணலாம், எல்லாமே in terms of A வா மாத்திடலாம். அதன் பிறகு A in terms of E ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓகேவா? So we'll stop here. So we'll continue problem number
11 in the next class. Okay, but thank you. All the best.